Hi guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட Mahindra XUV 3XO இருக்கு. இது பார்த்தோம்னா நமக்கு MX3 டீசல் மேனுவல் வேரியன்ட். ஸோ இந்த காரோட ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட்டை கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 115 BHP அண்ட் கிளாஸ் லீடிங் 300 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் இந்த காரில் நமக்கு வந்துருது. அண்ட் இந்த இன்ஜின் நம்ம இன்னும் ட்ரைவ் பண்ணதில்லை. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் அப்போ இதோட டிரைவ் இம்ப்ரெஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சிலிண்டர் இன்ஜின் தான் ஓரளவுக்கு ரிஃபைண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த 3XO பார்த்தோன்னா நம்ம நார்மல் 300 கம்பேர் பண்ணுறப்போ நிறைய டிசைன் சேஞ்சஸ் ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஹெட்லாம் பார்த்தோம்னா நமக்கு இப்போ ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் செட்டப் வந்துருது. இது MX3 வேரியன்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு இதில் வந்து ஃபாக் லேம்ப் மட்டும் வராது. LED DRL பார்த்தோம்னா நமக்கு இதை சுற்றி கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹெட்லாம்பை சுற்றி. அண்ட் LED DRL நமக்கு இண்டிகேட்டராக டெவலப் ஆகிக்கும். ஃப்ரண்ட்டில் இப்போ கிரில் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு குரோம் இன்சர்ட்ஸ் இந்த கிரில்ல வந்துருது, கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது MX3 வேரியன்ட்னால நமக்கு இதில் வந்து ரெடார் வராது. அண்ட் ஆல்சோ டாப் அண்ட் வேரியண்ட்டில் நமக்கு லெவல் 2 ADASும் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து அந்த LED DRL உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். அண்ட் கீழே பார்த்தோன்னா நமக்கு பம்பர் வந்து ஒரு பிளாக் போர்ஷனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது கீழே நமக்கு ஒரு ஸ்கிட் பிளேட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில்வர் கலரில் இருக்குது. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 201 mm வந்துடும். ஸோ இந்த XUV 3XOட ஓவரால் லென்த் பார்த்தோன்னா நமக்கு sub 4 மீட்டரில் இருக்க ஒரு SUV தான். பட் வீல் பேஸ் வந்து கிளாஸ் லீடிங் அப்படின்னே சொல்லலாம். 2.6 meters ஆஃப் வீல் பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 201 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார் நமக்கு கொடுத்துறாங்க. டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 16 inch ஸ்டீல் வீல்ஸ் வந்துருது. 205, 65 ஆர் 16 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. வீல் கேப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாடி கிளாடிங்குமே நம்ம காரை சுற்றி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் கொஞ்சம் கட் அவுட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஓஆரையும் பார்த்தோன்னா நமக்கு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நமக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் MX3 வேரியண்ட்டே நமக்கு LED DRL ஓஆர்எம்ஸ்லேயே ஃபங்க்ஷனலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தோன்னா நமக்கு சன்ரூஃபும் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் இதில் வந்து நமக்கு ரூஃப் ரைல்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ சன்ரூஃப்மே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டாப் அண்ட் AX7 எல்லாம் போயிட்டோம்னா நமக்கு ஸ்கை ரூஃப் வந்துடும். ஸோ அது வந்து பேனராமிக் மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த ஆண்டனா பார்த்தோன்னா நமக்கு டாப் எண்டுக்குமே இதே மாதிரி தான் வரும். ஷார்ப் ஆண்டனா நமக்கு டாப் எண்டுக்குமே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ்க்காக ஒரு பிளாக் கலரில் இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிமேல் பார்த்தோன்னா நமக்கு டைமண்ட் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நமக்கு கிளாஸ் பிளாக்ல தான் இருக்குது. நம்ம ரியர் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த MX3 வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு கனெக்டட் LED டெய்ல் லேம்ப் செட்டப் வராது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் பிரேக் லைட் பார்த்தோம்னா நமக்கு ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. XUV 3XO பேஜிங் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் நமக்கு வாஷர் இப்போ டிஃபாகர் எதுவுமே இந்த வேரியண்ட்டில் வராது. ஜஸ்ட் ஒரு நார்மலான கிளாஸ் ஏரியா தான். அண்ட் ஸ்பாய்லரும் ஆட் பண்ண மாதிரி தெரியல, சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஸ்பாய்லர் கிடையாது. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த வேரியண்ட்டை நம்ம கொடுத்துட்றாங்க. ரிஃப்ளெக்டருமே 2 சைட்லையுமே வந்துடுது. கீழே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்குது. அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெலிகேட் ஓப்பனர் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் பூத் ஸ்பேஸ் வந்து முன்னோட இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 364 liters ஆஃப் பூத் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். பார்சல் ட்ரே வரல. பட் நம்ம அந்த சீட்டை வேணால் 60-40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா ஸ்பேர் வீல் வந்து சின்ன சைஸ் ஸ்பேர் வீல் தான். ஸோ இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 135/90 ஆர் 16 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான். ஸோ இப்போ நம்ம இந்த XUV 3XOட செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான். ரியரில் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபேப்ரிக் அப்போல்ஸ்ட்ரி தான். அண்ட் 3WD நமக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா தான் இருக்கும். இதுலேயுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உள்ளே வந்தப்புறம் பார்த்தோம்னா எனக்கு லெக் ரூம் நீரும் நல்லா தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரூமும் நல்லா இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட்ரூம் பார்த்தோம்னால பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". ஸோ நான் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கேன். சீட்டோட அந்த குஷனிங்குமே நல்லா இருக்குது. ஸோ 2 பேர் தாராளமாக உட்காரலாம், 3 பேர் உட்காரலாம், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கேபின் வந்து நல்லா வைடாக தான் இருக்குது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு அந்த குஷன்லாம் கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு AC வென்ட்ஸ் வந்துடுது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு மொபைல் ஹோல்டருக்கான பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. கீழே பார்த்தோம்னா ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை. ஸோ 3 பேர் உட்காந்தாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு மேக்சின் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்துடுது. 6 airbags இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் அந்த நார்மல் சைஸ் சன் கொடுத்துட்றாங்க. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளிம்ஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது.
ஸோ பார்ப்போம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த 10.24 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். அண்ட் பெய்ஜ் கலர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, ஏன்னா மேபி அழுக்காகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 14 lakhs வருது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு இந்த காரில் 4 wheel டிஸ்க் வந்துடும். ஸோ எல்லா வீலுக்குமே இந்த காருக்கு நமக்கு டிஸ்க் கொடுத்துட்றாங்க. ஸோ உள்ளே இருக்குது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. அண்ட் இதில் நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் வராது. ஸோ ஒரு நார்மல் கீ தான் கொடுக்குறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளிப் கீ வருது. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே கிடையாது, நம்ம நார்மல் கீ ஃபாப் தான் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டெப்ஸ்க்கான பட்டன் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஸோ இந்த MX3 வேரியண்ட்லேயே பார்த்தோம்னா நமக்கு 4 பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் நம்ம ஓவரையும் எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் நம்மளால் பண்ணிக்க முடியாது, டம்மி பட்டன் தான். ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மேட் பிளாக்ல தான் டோர் ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ட்வீட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வராது. ஸோ MX3 வேரியண்ட்னால அது அவங்க கொடுக்கல. அண்ட் சீட்டை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம், பட் ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் வராது. ரிக்ளைன் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா நம்ம நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் தான். அது நம்ம ஆல்ரெடி XUV 400 பார்த்துருப்போம். ஸோ இதுலேயே நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கான கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த MX3 வேரியண்ட்டில் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இடத்துல பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு ட்ரிப் இன்ஃபர்மேஷன் வருது. அண்ட் நமக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி கொடுக்குறாங்க. அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் கொடுக்குறாங்க. அண்ட் நமக்கு டெஃப் லெவல், ஸோ இந்த டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் அதோட லெவல் வந்துடுது. அண்ட் ஆல்சோ செட்டிங்ஸ், அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு டாகோமீட்டர் வந்துடுது. ரைட் சைடில் பார்த்தோம்னா ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. டெம்பரேச்சர் மீட்டர் நமக்கு டிஜிட்டலாக தான் வருது. டைம் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அண்ட் நமக்கு டெல்டேல் லைட்ஸ்லாம் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஜிட்டல் வந்து நமக்கு டாப் எண்ட் வேரியண்ட்டில் வரும், AX7L வேரியண்ட்டில் வரும். அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு இது மட்டும் இல்லாமல் ஸ்டியரிங்கோட மோடும் இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் மோடில் இருக்குது. ஸ்டியரிங்க்கும் 3 மோட்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நார்மல், ஸ்போர்ட் அண்ட் கம்ஃபர்ட் மோடில் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்போர்ட் மோடில் கொஞ்சம் ஸ்டிஃபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ பார்த்தலாம். இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 10.24 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நமக்கு ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆட்டோ நம்ம ஒயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கு டாப் எண்ட் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். டாப் எண்டில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தோன்னா ஃபோன், மீடியா அதெல்லாம் கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ செட்டிங்ஸுமே வந்துடுது. செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நமக்கு அந்த யூஸ்வலாக காருக்கான செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் பார்த்தோன்னா சவுண்ட், டிஸ்பிளே, ஃபோன் அண்ட் சிஸ்டம் செட்டிங்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நைட் டைமில் அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுவே வச்சுக்கோம். ஆட்டோவில் போட்டோம்னா ஃபியூல் இன்ஃபோ கொடுத்துறாங்க. இதில் போயிட்டோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்துடுது. இப்போ கிராஃபிக்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஓனர்ஸ் மேனுவலும் கொடுத்துட்றாங்க. அது வேணால் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரேடியோ, மீடியா, மிச்சபடி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. இந்த இடத்துல ஒரு ஃபிசிக்கல் நாபோ கொடுத்துறாங்க. வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸ்க்கான தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ஃபேவரட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ரேடியோக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனுக்கான பட்டன் அண்ட் ஹோம்க்கும் தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் நமக்கு டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வராது. ஸோ இதில் சிங்கிள் ஜோன் தான் வரும். டாப் எண்டில் டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா அந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் அப்படியே தான் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த MX3 வேரியண்ட்லேயே நமக்கு வந்துடுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த காரில் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேனுவல் ஹேண்ட் பிரேக் இந்த இடத்துல வந்துடுது. டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துறாங்க. அது நமக்கு லெதர் ஃபினிஷில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடியில் நமக்கு கீ ஃபாப் வைக்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே சென்ட்ரி புஷ் பண்ண ஸ்டார்ட் இருக்கப்போ நம்ம இதுக்குள்ளே கீ வச்சுக்கலாம். அண்ட் கேபின் பார்த்தோம்னா மோர் ஆர்லெஸ் சிமிலராக தான் இருக்குது. XUV 300 நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இதில் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 ஏர் பேக்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடையாது. அண்ட் நமக்கு சன்ரூஃபும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த MX3 வேரியண்ட்டில் இவ்வளோ சைஸ் தான். ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவே நம்ம டாப் எண்ட் போயிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கை ரூஃப் கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஓரளவுக்கு லோட் பண்ணியிருக்காங்க. இந்த MX3 வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் ஏலம் வந்துட்டு ஒரு 14 lakhs கரெக்டாக வருது. ஸோ 14 lakhsக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்னுமே அந்த அலாய் வீல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இந்த காருக்கு நமக்கு 3 years ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த மஹிந்திரா XUV 3XO-ஓட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. ஸோ இந்த 14 lakhs ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ see you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.